வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ரியாஸ் அஹமத் பேசுறேன். இந்த வாரம் சினிமா நானும் நிகழ்ச்சியில உதாரணத்துக்கு சொல்றேன், நான் என்ன பாத்தீங்கன்னா வாரம் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்குக்கு எனக்கு ரெக்கார்ட்ஸுக்கு தேவைப்படும்ன்றனால எவ்ரி வீக் ரிலீஸ் ஆகிற படங்களை நான் ஒரு டைரியில நோட் பண்ணிட்டு வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அந்த நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த டைரியை காமிச்சிட்டு உங்களுக்கு சில ரெஃபரன்சஸ் இப்போ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 3 தமிழ் படங்கள் வந்திருக்கு. லாந்தர், ரயில், பயமறிய பிரம்மை அப்படின்றது வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல நிந்தா அப்படின்னு ஒரு படம், மலையாளத்தில் உள்ளொழுக்கு ஒன்று, அப்புறம் நடன சம்பவம் ஒன்று, ஹிந்தியில் இஷ்க் இஷ்க் ரீபவுண்ட் ஒன்று, அப்புறம் ஜஹாங்கீர் நேஷனல் யூனிவர்சிட்டி. இதுதான் இந்திய படங்கள். இங்கிலீஷ் படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா த எக்ஸார்சிசம், ரோபோ ட்ரீம்ஸ், த பைக் ரைடர்ஸ் இது வந்திருக்கா. இந்த படங்களோட சேர்த்து கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது மேண்ட்ரின் மொழி படம், அதாவது சீனா நாட்டில் இருக்கிற பேசுகிற மொழி இது மேண்ட்ரின்ன்றத. இந்த மொழி பிளஸ் இது டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே முன்னிட்டு அவரது பழைய படம் ரீரிலீஸ் செஞ்சது 2007 வந்த போக்கிரி, 2012 வந்த துப்பாக்கி, 2014 வந்த கத்தி. இந்த 3 படங்கள் வந்திருக்கு. ஸோ தமிழ் படங்கள் ரீரிலீஸ் செய்யறதை வச்சுதான் நம்ம நண்பர்கள் இது ஒரு தப்பான கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ் படங்கள் மட்டும் நடக்கலங்க, இந்திய அளவுல இது நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீரிலீஸ் செய்யப்பட்ட ஹிந்தி படங்களோட பட்டியல் இப்ப படிக்கிறேன் பாருங்க. 2004 வந்த லக்ஷ்யா அப்படின்ற படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பதாய் தோ 2020 வந்த படம், ஏக் லட்கி கோ தேகா தோ ஐசா லகா 2019 வந்த படம். அதுக்கப்புறம் சண்டிகர் கரே ஆஷிகி 2021 வந்த படம். சுப் மங்கள் சாவ்தான் இது 2020 வந்த படம். இது அத்தனை படங்களும் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு ஆச்சுங்களா. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பித்தளை மாத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. அப்புறம் ஹரோம் ஹரா என்ற தெலுங்கு படம். அப்புறம் சந்து சாம்பியன் ஹிந்தி படம் வந்திருக்கு. த வாச்சர்ஸ் என்ற ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு. எல்லாம் இவ்வளவுதான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜூன் 7 வந்த படங்களை படிக்கிறேன் பாருங்க. 5ஆம் மை என்ற ஒரு அருமையான படம் வந்துச்சுங்க, தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சுங்க. அது ஒரு நீட்டு பத்தி ஒரு விரிவான ஒரு தெளிவான ஒரு அருமையான ஒரு படம். கதைக்களம், நல்ல கேரக்டர்ஸ், பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. விதார்த், வாணி போஜன், நடிகர் ரஹ்மான் இவ்வளோ சிறப்பா எடுத்திருந்த படம். ட்ரீம் வாரியர்ஸ் SR பிரபு அவங்க தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு அது வரவேற்பு பெறலைன்றது ரொம்ப வருத்தத்துக்கான ஒரு விஷயம். இது கூட வந்த படங்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஹரா, அப்புறம் காள், வெப்பன், நிஷா, இனி ஒரு காதல் செய்வோம், அப்புறம் தண்டுபாளையம். இத்தனை படங்கள் வந்ததுங்க அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு. எத்தனை படம்? 1 2 3 4 5 6 7 படம் வந்திருக்கு. 7 படங்கள்ல எத்தனை படங்கள் தியேட்டர்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே ஒரு வாரம் கூட நிக்கல. அப்போ தியேட்டர்காரங்கள் எப்படி சர்வை பண்ணணும்? நீங்க அவங்க இடங்கள்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பண்றீங்களா? இதை உட்காந்து நீங்க ஒரு கேமரா இருக்கு, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்க, இது ஒரு தப்பான கலாச்சாரம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ இந்த வாரத்துல ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 7 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 7 படங்களோட வரவேற்பு என்ன இருக்கு? கிடைக்கல இல்ல. அப்போ என்ன சப்போர்ட் பண்றீங்க? அப்போ அந்த தியேட்டர்காரங்களுடைய நிலைமை என்ன நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அது கூடவே ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா தெலுங்குல 2 படம் வந்திருக்கு. சத்யபாமான்னு ஒரு படம், காஜல் அகர்வால் நடிச்ச படம். அப்புறம் மனமேன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். மலையாளத்துல பாத்தீங்கன்னா கோலம், லிட்டில் ஆர்ட்ஸ்னு 2 படம் வந்திருக்கு. அப்புறம் ஹிந்தில முஞ்சியான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. முஞ்சியா அருமையான படம் சொல்லிட்டு நார்த்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பெருசா வரவேற்பு பெறல. 1996 வந்த இந்தியன், ஏன்னா இப்போ இந்தியன் 2 வரதுனால அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்களே சில பேட்டிகள்ல பேசியிருக்கீங்க, இந்தியன் வந்தா நிறைய பேர் இந்த இருக்கிற இந்த 2K கிட்ஸ் எவ்வளவு பேர் இந்தியன் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னா இந்தியன் 2 பார்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லன்னு தெரியாது. ஸோ இந்தியன் பார்த்தா இந்தியன் 2 நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்றத அபிப்பிராயம் நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் செஞ்சா தானே இப்போ 2K கிட்ஸ் அன்னைக்கு பார்க்காதவங்க கூட இன்னைக்கு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எங்க வீட்லயே எங்க பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே பார்த்தது கிடையாது, ஷோலே அப்பெல்லாம் பார்த்தது கிடையாது. அவங்க டைம்ல எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க இல்லை, அவங்க பிறக்கல. இப்போ ரிலீஸ் ஆகும்போது அவங்கள தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த படத்தை நான் காமிச்சேன், பார்த்து ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. என்னதான் இருந்தாலும் நீங்க டிவியில பாக்குறதும் சரி, உங்களோட கம்ப்யூட்டர்ல பாக்குறதும் சரி, நீங்க எத்தனை இன்ச்சு டிவி கூட நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க,
அந்த தியேட்டர்ல பாக்குற ஃபீல், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அதுக்கப்புறம் 2005 வந்த நடிகர் சூர்யா நடிச்ச கஜினி, அப்புறம் தில் தடக்னே தோ 2015 வந்த ஹிந்தி படம், கல்லிபாய் 2019 வந்துச்சு. இது ரன்வீர் சிங் நடிச்ச படம். இது வந்து நான் தேவ் பேலஸ்ல பார்த்தேன். ஒரு நாளுக்கு அப்புறம் தேவி காம்ப்ளெக்ஸ்ல படம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு போய் பார்த்த படம் இந்த கல்லிபாய். இப்படி ஹிந்தியில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பழைய படங்கள், வெற்றி படங்கள் ரீரிலீஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த படங்களை பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, புது படங்களை பார்க்க வரதுக்கு அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்ற ஒரு டவுட்ல வந்து படம் பார்த்து நல்லா இல்லாத பட்சத்துல காசு வேஸ்டா போச்சா அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலாக நல்லா இருக்கிற படங்க, ஏற்கனவே பார்த்து கொண்டாடி மகிழ்ந்த படங்க, டிக்கெட் ரேட் கம்மியாக இருந்தாக்கா வந்து நேரில் அது மறுபடியும் ரிப்பீட்ல வந்து பார்த்து போறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால வந்து விநியோகஸ்தர்களுக்கு சரி, தியேட்டர் அதிபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கட்டுமே. ஆக மொத்தத்தில் நம்ம சினிமாவோட, இதுவும் சினிமாவோட ஒரு பாகம் தானே இல்லைங்களா? இங்க எப்படி பிள்ளையார் சொல்லி போறது, தேங்காய் விற்கிறவன் ஆரம்பிச்சு கடைசியில ரிலீஸ் பண்ணி பசை போட்டு போஸ்டர் ஓட்டுறவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதுல சம்மந்தப்படுது இல்லையா? இங்கதானே நமக்கு ஒரு படத்தோட வெற்றி தோல்வி, ஒருத்தருடைய வாழ்க்கை அவருடைய கேள்விக்குறியா பாசா அப்படின்றதுல ரிசல்ட் தெரிஞ்சிக்கக்கூடிய இடம். அதோடைய நலனுக்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பூஜை போட ஆரம்பிக்கும் போது ஒரு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி ஆரம்பிக்கிறோம். அந்த தேங்காய் விற்கிறவங்கள ஆரம்பிச்சு பசை போட்டு போஸ்டர் ஒட்டி தியேட்டருக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து செய்திகள் கொடுக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே அடங்கிறது தானே. இந்த இடம் தாங்க நான் ஆக்சுவலி வந்து சினிமாவில் பல பேரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு இடம் சினிமா தியேட்டர். அதாவது இந்த ஒரு இங்கே ரிலீஸ் ஆகி படம் ஓடிச்சுன்னா தான், வெற்றி தோல்வியை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுது. வெற்றி கிடைச்சாதான் அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. தோல்வி கிடைச்சாக்கா அதனால பல பேருக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது. பல வகையான பாதிப்பு, அடுத்த வேலை கிடைக்காது, போட்ட முதல்ல திருப்பி எடுக்க முடியாது, இப்படி பல விதமான பாதிப்புகள் எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா தியேட்டர் தான். அந்த தியேட்டரோட நலனுக்காக இந்த மாதிரி படங்கள் ரீரிலீஸ் செய்யறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. இது என்னுடைய தாழ்மையான விளக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிச்சயமாக நான் சொன்னது சரின்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.